பல அபிராமிகள் உருவாகிறதுக்கு காரணம் சினிமா மோகம். சினிமா மோகம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு நீங்க இப்ப ரஜினி 150 கோடி ரூபாய் பணம் வாங்குறாரு. ரஜினிகிட்ட இந்த மாணவர்களும் மாணவிகளும் என்னத்தை கத்துக்க முடியும்? ஜெயிலர் படத்துல தமனாவுடைய காவாலா பாட்டு தான். கேமரா எங்க வச்சிருக்கான்? இடுப்புல வச்சுட்டு கேமராமேன் தூங்கிட்டான். அந்த தமனா ஆடுகிற அந்த காவாலா பாட்டுல அந்த இடுப்பில் கட்டி இருக்கிற அந்த துணி கரண்ட் விழுகுமான ரசிகம் பார்க்கறான். பாலின இச்சை அப்படியே தூண்டுறது தானே. இதுக்கு எதுக்கு ரஜினி 150 கோடி? இவன் எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும்? இந்த பக்கம் கமலஹாசன், அவர் லிப் லாக், எந்த பேருடைய உதவியும் லாக் பண்ணிடுவாராம். பிக் பாஸ் என்ன, பெண்களுடைய கழிவுறையை தவிர எல்லாம் படம் முடிச்சு காமிக்கிறான். இதா அறிவு சார்ந்த தளம். பெண்களுடைய அந்தப்புறம், பெண்கள் படுக்கை அறை, சாப்பிட்றது, உடை மாற்றுவது எல்லாம் கேமரா இருக்கு. கழிவறையில் கேமரா வைக்கல, அதை வைத்து பிக் பாஸ் எல்லா பெண்கள் வீட்டுக்கு போனால் இதே போல தான் பெண்கள் இருக்கணும்னு நீங்கள். அப்போ தமிழ்நாட்டில் சீரழிவு கலாச்சாரம். கமலஹாசன், ரஜினி, விஜய், இப்படி எல்லா பெயர்களுமே அபிராமி தான் உருவாகும். டிக்டாக் அபிராமிகள் தான். இதுக்கு அரசும் ஒத்துழைக்கிறது, அதிகாரிகள் ஒத்துழைக்கிறான். சரியா? ஆன்மீகத்திலேயாவது இந்த மக்களை நல்வழிப்படுத்த முடியுமான்னு பார்த்தா ரஞ்சிதாவோடு நித்யானந்தா ஆலய காணும். இந்த பக்கம் போனா ஜக்கி வாசுதேவ் கங்கனா ராவத்தோடு ஆடுறாரு. அப்ப ஆன்மீகமாக மக்களுக்கு அறிவு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? இந்த பக்கம் நித்யானந்தா, திவ்யா மாதாஜி, இப்படி ஆன்மீகமும் அசிங்கமா இருக்கு, அரசியலும் அசிங்கமா இருக்கு, திரைப்படமும் அசிங்கமா இருக்கு. எங்க திரும்பினாலும் இந்த எதிர்கால இளைஞர்களுக்கு, எதிர்கால மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, நீங்க முன்னாள் மாணவன் தானே அபிராமி. இப்ப அடுத்த ஒரு தலைவர் வந்துட்டார் விஜய். அவரு இந்த மாணவர்கள் மாணவிகளும் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய பாடங்கள். என்ன பாடம்னா, டாடி மம்மி வீட்டில் இல்லை, விளையாட தடை கிடையாது, அப்பா அம்மா விளையாடுவதற்கு தடை கிடையாது, பால் இருக்கு, ஸ்டிக் இருக்கு, கோல் இருக்கு. இதாயா பாட்டு?